உங்க கிராமத்துல நைட்டு 12 மணிக்கு மணல் திருட்டினா கூட போங்க, ஒரே ஒரு விசில் மட்டும் அடிச்சு பாருங்க, ஓடுறோம் விட்டுட்டு. போலீஸ்காரன் இந்த இடத்துல மாமூல் வாங்கிட்டு இருந்திருக்கான்னு பாருங்க, ஒரு விசில் அடிங்க, ஓடிட்டு வாங்கிங்க. விசில் வில் ஸ்டாப் த ஃபவுல் கேம். நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். ஆல்ரெடி எலெக்ஷனுக்கே முன்னாடியே அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எங்களுக்கும் திமுக தானே போட்டி. ஏடிஎம்கே ஏதோ பலம் வாய்ந்தது மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க 3வது பிளேஸ். இதைத்தான் அப்போ வந்து சோசியல் மீடியாவும் சொல்றது என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்து பலமா இருக்க மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது அப்படின்றாங்க. நீங்க காட்டுங்க, கூட்டத்தை காட்டுங்க, எங்களுக்கு கூட்டத்தை காட்டுங்க, எங்களுக்கான உற்சாகத்தை காட்டுங்க. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் பாஜகவை நம்பிட்டு இருந்தீங்களா? கூட்டணின்றது வெற்றுமா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களுடைய மனசுல வந்து தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார். அப்புறம் ஏன் சார் நம்ம விக்ரவாண்டியில போயிட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், எங்க கூட்டணி கதவுகள் அது எத்திக்கல் ஸ்டாண்ட் இல்லையா? ஒருத்தர் உழைப்பை மட்டும் சுரண்டிக்கிட்டு ஜெயிச்சிட்ட பிறகு இருப்பா அப்படின்னு அது துரத்தி விடுறது, அதுவா சரி? இது வரைக்குமே விஜய் வந்து மக்கள்கிட்ட செல்லல. தூய்மை பணியாளரை வந்து அவரை வந்து பார்க்க வைக்கிறாரு. அவர் நீங்க வாங்கன்னு அவர் சொன்னாரா? உங்களுக்கு தெரியுமா உண்மை என்னன்னு? நம்ம எப்ப சார் வந்து களத்துல நின்று மக்களோட மக்களா பேசி? இப்ப நேத்து நடந்தது ஒரு மக்கள் சந்திப்பு தானமா? செயல் வீரர்கள் கூட்டம் கட்சிக்கான மக்கள் பார்க்கலையா என்ன பேசினாரு? எவ்வளவு கோடி பேர் பார்த்தாங்க? பேசுறத பார்த்தா போதுமா சார்? மக்களோட மக்களா நிக்க வேண்டாமா சார்? மக்களோட போராட்டத்துக்கு களத்துக்கு வரணும் சார். களத்துக்கு வாங்க, களத்துக்கு வரணும்னு சொல்லுங்க. நீங்க களம்ன்றது என்னது? 30 பேர் கிட்ட உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறாங்க. விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரே டேகை மட்டுமே வச்சு நான் சொல்ல 2021 இன்னைக்கு இந்த மொத்த படையும் வழிநடத்தி போற எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் களத்துல இறங்கி அவர் பிரச்சாரம் பண்ணும்போது நிலைமை எப்படி மாறும்? தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேக்காவின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் அந்த பிரைட்னஸ் மாதிரி இல்லை. நேற்று செயல் வீரர்கள் கூட்டத்தில் வந்து பங்கேற்று இருக்கீங்க. அதாவது ஈரோடுக்கு அப்புறமா கடந்த 1.5 மாசத்துக்கு அப்புறமா தலைவரை பார்த்துருக்கீங்க. இது எப்படி இருக்குது? செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன நடந்தது? செயல் வீரர்கள் கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா உற்சாகம் 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 தான். எவ்வளோ உற்சாகமா இருக்கிறாங்க, எவ்வளோ நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படின்றத கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த நம்பிக்கையை உண்மையாக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமான ஒரே இலக்கு. ஓகே. இது வரைக்கும் இருந்த தலைவரோட ஸ்பீச்சோட நேற்று வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பலரையும் வந்து ஸ்ட்ரைட்டாக அடித்து பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையை தானே சொல்லியிருக்காரு. எங்கள் தலைவர் எப்போதுமே உண்மையை பேசுகிறவர். ஸோ அது உண்மையாக பேசியிருக்கிறார் நேற்று. ஓகே. ஏன் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து இப்போ 1 மாத காலத்துக்கு அப்புறம் வந்து நேற்று தான் பேசியிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து என்னை பார்த்தா அடங்கி போகிற ஆள் மாதிரியா தெரியுது அப்படின்னாரு. ஒரு தரப்புலேருந்து என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா, ஏன் அப்போ இந்த 1.5 மாதம் பேசலை பொது வெளியில்? இல்லைம்மா, அது பேசலை அப்படின்றது எவ்ரிடே வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. பேசாமல் இப்போ திரு செங்கோட்டையன் பேசினது பார்த்தீங்கன்னா, பேசாமல் இருந்தாலும் செய்தி நம்ம தான். சரி, தலைவர் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இதை சொல்லிட்டு தான் வர்றாரு. ஓகே, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்ட்டு சொல்லிகிட்டே தான் வர்றாரு. நேற்று மீட்டிங்கில் கூட ரொம்ப தெளிவாக சொன்னார், பாஜக சென்ட்ரல் பாயிண்ட். அந்த சென்ட்ரல் பாயிண்ட் கூட மறைமுகமாக சரண்டர் ஆகிருக்கிறது யாரு? திமுக. நேரடியாக சரண்டர் ஆகிருக்கிறது யாரு? அதிமுக. இந்த 2 கட்சிகளும் வேணாம் அப்படின்றாரு. ஒவ்வொரு முறையும் இதை தானே சொல்லிட்டு வர்றாரு. நேற்று தான் எல்லாருக்கும் காது நல்லா தெளிவாக கேட்டுருக்குன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். இல்லை, இது வரைக்குமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுக அப்படின்ற வார்த்தை பெருசாக வந்து விமர்சனம் வச்சது இல்லை. பெருசாக இல்லை, இன்னைக்கு கூட பெருசான்னு சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. எங்களுடைய டார்கெட் என்னது? யூ ஹேவ் டு ஃபைட் வித் த பார்ட்டி விச் இஸ் ஆன் த பவர், விச் இஸ் இன் த பவர். இப்போ ஆல்ரெடி எலெக்ஷனுக்கே முன்னாடியே திமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சே. சரி, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சே. இப்போ எங்களுக்கும் திமுக தானே போட்டி. அப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? திமுக நோக்கி தானே இருக்கணும். திமுக மட்டும்தான் எங்களுடைய டார்கெட். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு. நேற்று அந்த விஷயம் வந்து வெளியில் வந்ததான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக பலவீனமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு கூட்டணி பலமாயிடுச்சு, அது ஒரு நரேட்டிவ். ஓகே, என்னம்மா பர்ஃபெக்டாக செட் பண்ணாங்க? இதே கூட்டணி நம்ம வந்து முன்னாடியே இருந்தது, புரியுதுங்களா? சரி, அது இவர்களா மீடியா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தது. டிடிவி போல சேர்ந்ததுனால அங்கே அப்படியே பலம் வந்துருச்சா? அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நரேட்டிவ். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே. ஏடிஎம்கே ஏதோ பலம் வாய்ந்தது மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க 3வது பிளேஸ். இதைத்தான் அப்போ வந்து சோசியல் மீடியாவும் சொல்றது என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்து பலமா இருக்க மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது அப்படின்றாங்க. நீங்க காட்டுங்க, கூட்டத்தை காட்டுங்க,
எங்களுக்கு கூட்டத்தை காட்டுங்க, எங்களுக்கான உற்சாகத்தை காட்டுங்க. எதை சொல்கிறேன், நம்ம சிஎம் பார்த்தா ஒரு 400 பேர் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பான். இதே வந்து இங்கே 5 கோடி பேர் பார்ப்போம். இது எல்லாமே இது ஏதோ வீடியோ கணக்கு வச்சு சொல்கிறது கிடையாது. நான் வந்து 2021 தாவேக்கான்ற கட்சி இல்லாத போது, விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, வெறும் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 160 பேர் சுச்சம் போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 130 பேர்கிட்ட உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறாங்க. விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரே டேகை மட்டுமே வச்சுக்கிட்டு. நான் சொல்ல 2021 இன்னைக்கு இந்த மொத்த படையும் வழிநடத்திட்டு போகிற எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி அவர் பிரச்சாரம் பண்ணும்போது நிலைமை எப்படி மாறும்? பிரச்சாரம் பண்ணுவார். இப்போ டெய்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு மக்களோட வரல. என்னுடைய குரல் யாருது? என்னுடைய வாய்ஸ் யாருது? என்னுடைய பேர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு நினைக்காதீங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விஜய், அவருடைய வாய்ஸ் தான் நான் பேசுறேன். அப்ப விஜய் எப்ப எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாருமே தானே பேசிட்டு இருக்கணும். தலைவர் மட்டுமே எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தா எல்லா இடத்துலயுமே விஜய் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்கள் வந்து ஒரு மாசம் சரி ஈரோடு பேசினாங்க சார், 1 மாத இடைவெளி, இன்னும் வந்து 2 மாதம் தான். அப்படிலாம் கிடையாதுமா. தலைவர் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு அறிக்கைகள் வழியா பேசுறாரு, மக்கள்கிட்ட நேற்று பேசியிருக்கிறாரு. இனிமேல் தொடர்ச்சி அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. பல எங்களை முடக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து என்ன மத்திய அரசு கையில் வச்சிருக்கவும் செயல்படுறாங்க, மாநில அரசும் செயல்படுறாங்க. அப்போ 2 இப்போ 3ஐயும் ஒரே நேரத்தில் ஒரு தலைவர் எதிரி அடிக்கணும். புரியுதுங்களா? மூன்றாவது கட்சி அதிமுக, பாஜக இல்லைங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். அப்போ இங்கே வந்து எங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் டிஎம்கே. இதுவரைக்கும் திமுக மட்டுமே தொடர்ந்து எதிர்த்த நீங்க வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி போய் நிக்குது பாருங்க, எந்த நிலைமையில இருக்கு பாருங்க. எங்க பேசினாரு? இது காஞ்சிபுரத்துல பேசினாரு. அப்புறம் அதெல்லாம் பேசவே இல்லைன்றீங்க நீங்க. இல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப பலமா வந்து எதிர்த்திருக்காருன்னு நம்ம பார்க்க முடியும். ஊழல் அடிமை அப்படின்னு சொல்லி. ஆமா, இது ஊழல், அது அடிமை. இவங்க மறைமுகமான அடிமை, அவங்க நேரடியான அடிமை. அப்படித்தானே சொல்றாரு. சரண்டரா இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வரவிடக் கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு அதிமுகவை. அப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து அதிமுக பலவீனமா இருந்ததுன்னு கண்டுக்காம இப்ப ஏன் கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுகவை நீங்க கையில எடுக்கிறீங்க? அப்ப அதிமுக கொஞ்சம் பலமா பேசினா நீங்க வந்து பேசலன்னு சொல்றீங்க, பேசினா ஏன் பேசுறாருன்றீங்க. நீங்க என்ன வேணா பேசலாம். எங்களுடைய ஃபோக்கஸ் இஸ் வெரி கிளியர். ரொம்ப கான்சென்ட்ரேட்டா, ரொம்ப இன்டென்ஸ்டா நாங்க வந்து இருக்கோம். எங்களுடைய டார்கெட் டிஎம்கே. பிகாஸ் அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு எங்களோட எனிமி. மற்றவங்களாம் எங்களுக்கு பின்னாடி தான். இது வரைக்குமே வந்து எல்லாரும் ஒரு பார்வையை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, தாவேக்கா தலைவர் வந்து பாஜகவை பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு. நேத்து வந்து அதுக்கும் பதிலடி கொடுத்த மாதிரி இல்ல, நேத்து அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, பாஜகவை இனிமே வந்து நம்ம நம்ப முடியாது அப்படின்னு நேத்து சொல்லியிருக்காரு சார் பேசும்போது. இனி பாஜகவை நம்புறதுல வேலை இல்ல, அதே மாதிரி திமுகவை நம்புறதுல வேலை இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. சார் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் அப்ப நீங்க பாஜக நம்பிட்டு இருந்தீங்களா? அப்படி உண்மையிலேயே நாங்க யாரையுமே நம்பலையே. நம்பியிருந்தா எங்களுக்கு நிலைமைகள் வேற மாதிரி மாறி இருக்கும்ல. எந்த இடத்தில் நாங்க வந்து எங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோமோ, அப்புறம் எப்படி அவங்களை நம்ப முடியும்? அதை நம்புறது எவ்வளவு முட்டாள்தனம். நாங்க தொடக்கத்திலேருந்து முதல் பொதுக்கூட்ட மாநாடு, முதல் மாநாட்டில் தலைவர் என்ன சொன்னாரோ அதே தான் இன்னைக்கு வேற லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காரு. முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு? நாங்களே தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னாரு. இன்னைக்கு அதான் சொல்ற கெத்தா நாங்களே தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அது பாசிபிள் நினைக்கிறீங்க? ஏன் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? திமுகவை வெளியே அனுப்புறதுக்கு, அதாவது வந்து ஒரு பலமான கூட்டணி, அப்ப இருந்த கூட்டணின்றது இல்லம்மா. கூட்டணின்றது வெத்துமா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, தன்னால் சுயமா நடக்க முடியாத ஆளுக்கு தான் வந்து வாக்கிங் ஸ்டிக் தேவைப்படும். ரைட்டுங்களா? எங்களுக்கான கால்கள் வந்து இளைஞர்கள். மக்களுடைய மனசுல வந்து தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறாரு. அது உண்மையா பையா? நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஏன் சார் நம்ம விக்ரவாண்டியில போயிட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம், எங்க கூட்டணி கதவுகள், அது எத்திக்கல் ஸ்டாண்ட் இல்லையா? ஒருத்தர் உழைப்பை மட்டும் சுரண்டிக்கிட்டு ஜெயிச்சிட்ட பிறகு இருப்போ அப்படின்னு அதை துரத்தி விடுறது அதுவா சரி? ஒருத்தர் நம்மளுடைய வெற்றிக்கு உழைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா? அதானே எத்திக்கல் பாயிண்ட்ல அது சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில் தானே அந்த முடிவு எடுக்கிறாரு. தொடர்ந்து வந்து ஒரே விவாதம் தான் சார். விஜய் அவர்களால வந்து மக்கள், ஏன்னா விஜய் நேற்று பேசும்போது சொன்னாரு, அண்ணா சொன்னது போல மக்கள்கிட்ட செல்லுங்க அப்படின்னு. இது வரைக்குமே விஜய் வந்து மக்கள்கிட்ட செல்லல. தூய்மை பணியாளரை வந்து அவர் வந்து பார்க்க வைக்கிறாரு. நீங்க வாங்க அவர் சொன்னாரா? உங்களுக்கு தெரியுமா உண்மை என்னன்னு? எல்லாரையும் வீட்டுல அழைச்சு பேசிட்டு உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுமா? தூய்மை பணியாளர், அதான் சொல்றேன், தூய்மை பணியாளர்கள் நான் வரேன், நைட்ல கூட வந்துட்டு போறேன்
அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, வேணாம் சார், நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோட போராட்டத்துக்கு வேற கலர் வந்துடும், அவங்க வந்து வேற மாதிரி சித்தரிச்சிருவாங்க, தயவுசெய்து நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்ட்டு தான் அந்த தூய்மை. இப்போ தோழர் பாரதியோடைய நேர்காணலே என்கிட்ட இருக்குமா? அவர் எதுக்கு பாரதி தோழர் போய் சொல்லணும்? அவர் போயிட்டு அவங்கள சந்திச்சாரு. அந்த அந்த சந்திப்பு புகைப்படத்தை கூட இவங்க வந்து ஃபேக் நியூஸாக பரப்பி விட்டாங்க. ஏதோ ஈரோடு கரூர் சம்பவத்திலேருந்து வந்தவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அவங்க கேட்டுக்கிட்டாங்க. பரந்தூராக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான். முட்டுக்கட்டை போடுவது இங்கே யார்? திமுக தொடர்ந்து முட்டுக்கட்டை போடதா ஆமா. செய்யும். அப்ப நம்ம எப்ப சார் வந்து களத்துல நின்று மக்களோட மக்களா இப்போ பேச? நேற்று நடந்தது ஒரு மக்கள் சந்திப்பு தானம்மா? செயல் வீரர்கள் கூட்டம் அதை கட்சிக்கான மக்கள் பார்க்கலையா என்ன பேசினாருன்ட்டு? எவ்வளோ கோடி பேர் பார்த்தாங்க? பேசுறத பார்த்தா போதுமா சார்? மக்களோட மக்களா நிக்க வேண்டாமா சார்? மக்களோட போராட்டத்துக்கு குரல் எங்கம்மா கொடுக்க வேண்டாமா எங்கம்மா சார்? நிக்கல? களத்துக்கு வரணும் சார், களத்துக்கு வாங்க. போராடுற களத்துக்கு பல எந்த பேர் களத்துக்கு இருக்காங்க வரணும்னு சார். சொல்லுங்க. நீங்க களம்ன்றது என்னது? சார், ஆசிரியர் போராட்டம் நடந்தது, தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்தது, ரைட்டு. ஒவ்வொரு போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு போராட்டத்துல போராட்டத்துக்கும் எங்களுடைய கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள் போய் சந்திச்சுட்டு தானே இருக்கிறாங்க, பேசிட்டு தானே இருக்கிறாங்க. மத்த கட்சியில இருக்கவங்க வந்து தொண்டர்களை வச்சு சந்திச்சா போதுமா சார்? இப்போ மற்ற கட்சி யாருமா போனா? இப்போ டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் இருந்தது, யார் போனா? சார் வந்து யார் கம்யூனிஸ்டா போனாரு? இருக்கட்டும், திருமாவளவன் எங்க அவர்களா போனாரு? இருக்கட்டும், டீச்சர்ஸ் இல்ல ப்ரொடெஸ்ட் சார் எங்க போனாரு? நாம் தமிழர் அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து அந்த எங்க போராட்டத்துல யாரு? களத்துல நிக்கிறாங்க. இல்ல கற்பனையில பேசுறேன். நான் எவ்ரிடே அந்த போராட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு போனாரு திருமா? என்னைக்கு போனாரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட்க்கு? ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான். அந்த ஆசிரியர் ஒருத்தர் கண்ணன்றவர் மருந்து குடிச்சு செத்து போயிட்டார்ல, அதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்துச்சுங்க? இங்கே உண்மையிலே மக்களுக்காக போராடி அரசியல் கட்சி நடத்துறது தாவேக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் மேல் தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ திமுக என்ன மறுபடியும் போய் சொல்ல போகிறாங்க? இந்த ஆசிரியர்கள் என்ன கொடுத்துட போகிறாங்களா? திருப்பி புதிய பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வந்துட போகிறாங்களா? டாஸ்மாக அகற்றிட போகிறாங்களா? கல்வி கடனை மறுபடியும் ரத்து பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஊழல் 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 செய்கிறதெல்லாம் ஊழல் தானேம்மா. 75 வருஷம் கட்சின்றீங்க, 75 வருஷத்தில் லூட் பண்ண தானே அதிகம், கொள்ளையடிச்ச தானே அதிகம். எத்தனாயிரம் கோடி? 4 லட்சம் கோடின்றாரு இவர் இபிஎஸ். சரிங்களா? அவ்வளோ ஒவ்வொரு துறையிலையும் பல்லாயிரம் கோடி ஊழல். இது மக்களுக்கு தெரியாதா? 1000 ரூபாய் கொடுத்தா லேப்டாப் கொடுத்துட்டா அது எப்படி? அது 1000 ரூபாய் லேப்டாப் மட்டும் இல்ல, இப்போ புதுசாவுமே வந்து திட்டங்களை வந்து திமுக அறிவிச்சிருந்தது. அது நீங்க மக்களை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தெரியல. கேவலப்படுத்துறது அது. சார், அவங்களோட பணத்தை திரும்ப அவங்களுக்கே கொடுத்துறது எப்படி சார் கேவலப்படுத்துற விஷயம்? நீ எவ்வளோ அடிக்கிற? ப்ரொபோஷனேட் இருக்குதா? நீங்கள் அடிக்கிறதுக்கும் மக்களுக்கு கொடுக்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எத்தனை லட்சம் கோடி மாடிக்கிறாங்க ஒவ்வொரு அமைச்சரும். அப்போ நீங்கள் அடிச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் இருந்தா எடுத்துக்க அப்படின்றது அது அது அரசோடைய வேலை அது. சரிங்களா? அதனால் இந்த தமிழக மக்கள் பீப்புள் ஆர் வெரி கிளியர். நீங்கள் மீடியாக்களும் அரசியல் கட்சிகளும் எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், ஆனால் மக்கள் எஸ்டிமேஷன் கரெக்டாக தானே இருக்குது. இவ்வளோ வருஷமாக இந்த மக்களுடைய மைண்ட் செட்டை கணிச்சு ஜட்ஜ் பண்ண எங்கள் தலைவருக்கு இதையும் ஜட்ஜ் பண்ண தெரியாதா என்ன? சரியா? டெஃபினட்டாக இது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் நியூஸ். ஏதோ ஏடிஎம்கே இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்றதும் இவ்வளோ நாள் அதில் தெரியல. ஒரே நாளில் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? ஒரே நாள்ல வந்து இவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணாத கட்சி இப்போ விமர்சனம் பண்ணாங்க. இல்லம்மா, அது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கட்டுங்க. இவ்வளவு நாள் விமர்சனமே வந்து பண்ணல. சார், நீங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து நேர்காணல்ல வந்து ஏன் அதிமுக விமர்சனம் ஏம்மா, அது பண்றாங்க? நீங்க களத்துல கேக்குறது. இல்லாதவங்கள நீங்க களத்துல இல்லாதவங்கள நாங்க விமர்சனம் பண்றது இல்ல இல்ல அப்ப பேசியிருந்தாங்க. அப்பையும் தலைவர் சொன்னது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை இப்ப எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு? அவங்க ஊழல் அடிமை அப்படின்றாரு. ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் வராரு. நீங்க வந்து பார்ஷியலா உங்களுக்கு எது அஜெண்டாவோ அதை மட்டும் அன்னைக்கு பேசிடுவீங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் இங்கே ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக ஊடகங்கள் அதிக அளவில் செயல்படுது. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எத்தனை ஊடகங்கள் காலையிலேருந்து எழுந்துச்சுன்னா விஜயம் தாவேக்காவையும் திட்டுறதுக்கே வந்து செயல்பட்டு இருக்காங்க? அவன் வேற கட்சியாக இருப்பான், பேசுறது ஃபுல்லாக திமுகவுக்கு ஆதரவாக தாவேக்காவுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருப்பான். அது மாதிரி பலர். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது எடுக்காதுல்ல, எடுபடாதுல்ல. தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புவேன், ஊழல் சக்தியை வந்து ஆட்சிக்கு வரவிட மாட்டேன், தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுறாரு. சரி, இப்ப என்ன கேள்வினா, அதிமுகல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மேல ஊழல் விளக்கே இருந்தது இல்லையா? இல்ல அவர் நிரபராதி ஆகிட்டாரா இல்லையா? அதுல குற்றமற்றவர்னு அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததா இல்லையா? நிர்மல்குமார் அவர்கள் மேல எந்த வழக்குமே எந்த வழக்கு இருக்கும்? இப்போ என் மேல 20 வழக்கு இருக்குது.
20 வழக்கு என்ன வழக்கு? தொடர்ந்து ஆதவ் அவர்கள் வந்து லாட்ரி காசு வித்தது வந்து பணத்தை வச்சு சம்பாரிச்ச ஒரு பர்சன் தொடர்ந்து விமர்சனங்களை ஆதவ் அர்ஜுனா மீது யார் வச்சுட்டே வைக்கிறா? இருக்காங்க. யார் வைக்கிறா? சரி, நீங்க பல சோஷியல் மீடியால பாருங்க. ரைட்டு, பல நான் பேர் கேட்குறேன். குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே ஒன்றும் இல்லை, இருக்காங்க. கோ டு எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே வந்து டிஎம்கேவோட கணக்கு வழக்கு இருக்கும். அதை எடுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 700 கோடி லாட்ரி மார்ட்டினுடைய ஆதவ் அர்ஜுனோட மாமனார் அஃபிஷியலாக கொடுத்துருக்காரு. திமுகவுக்கு வந்த கார்ப்பரேட் ஃபண்டிங்கில் 70% லாட்ரி மார்ட்டின்ட்டு வருது. லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கிறன்றதுனாலே ஆதவ் அர்ஜுனன் நீங்கள் எப்படி தவறு சொல்ல முடியும்? அவர் லாட்ரி பிஸ்னஸில் இருக்காரா? உங்களுக்கு தெரியுமா? அந்த லாட்ரி பிஸ்னஸில் நீங்கள் யூ ஹேவ் டு டூ சம் ரிசர்ச், ரைட்? அங்கே போங்க, அந்த கம்பெனியில் என்னென்ன கம்பெனியில் ஆதவ் அர்ஜுன் பார்ட்னராக இருக்கிறாரு இல்லை டைரக்டராக இருக்காருன்னு பாருங்கள். சரி, இன்னைக்கு வந்து இதை பேசுகிறார்களா ஊடகம்? 700 கோடின்றது சும்மா காசா? சும்மா காசாமா? கிடையாது. அப்போ அதை வாங்கிட்டு திமுக வந்து யாருக்கு வேலை செய்யுது? யாருக்குமா வேலை செய்யுது? 700 கோடி வாங்குறாங்களா? ஏதாவது திருப்பி பண்ணணும்ல? என்ன பண்ணாங்க? ஆன்லைன் ரம்மியை பேன் பண்ணாங்களா? தெரியுமா அந்த நியூஸ்? பேன் பண்ணாங்களே, ஆமா சார். தமிழ்நாட்டில் தான் பண்ணாங்க முதல் முறையாக. ஆமா. என்ன பண்ணாங்க? அதுக்கு அடுத்தது பேன் பண்ண போகிறோன்னா கவர்னர் எல்லாம் அந்த குரூப்பு போய் பார்த்துச்சு. கவர்னர் சரி கட்டினாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? நேராக நீதிமன்றத்துக்கு போனாங்க. இது மாதிரி எங்கள் கேமை தமிழக அரசு தடை பண்ணிருச்சு, அது தப்பு, இது வந்து நாங்கள் வந்து மூளையை பயன்படுத்தி தான் 2 பேர் விளையாடுறாங்க அப்படின்னு கேஸை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு என்னாச்சு? இந்தியா முழுக்க ஆன்லைன் ரம்மியை நீங்கள் தடை பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த வாங்கின 500 கோடிக்கு திமுக என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த கேமை நீங்கள் தடையே பண்ண முடியாது. நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க, ரைட்டு? இது எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் காசு வாங்கிட்டு சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறது திமுகவோட வேலை. அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஆதவ் அர்ஜுன் இங்கே இருக்கிற ரைட்டு, அதில் வந்து அவர் என்ன தவறு பண்ணார் அதை சொல்லுங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், லாட்ரி மார்ட்டின் இவங்களுக்கு இத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்ட்டு அதை வந்து இல்லைன்னு சொல்லுங்கள். டிஎம்கே மற்ற ஊடகங்கள் அதை பற்றி பேச சொல்லுங்கள். சார், தொடர்ந்து நம்ம தாவேக்கா வந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஒரு தூய சக்தி சொல்லுங்க. இந்தியாவிலேயே, சவுத் இந்தியாவிலேயே விஜய் அவர்கள் மேல எந்த வழக்கும் கிடையாது. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய யாருக்கு அதை சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, எனக்கு 20 வழக்குங்க இருக்குங்க. 20 வழக்கம் என்ன, நான் திருட்டு வழக்கா இல்லை கொலை பண்ண வழக்கா? மக்களுக்காக பேசுனது தானே. போராட்டம் பண்ணுற வழக்கு நிறைய பேர் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு போராட்டம் பண்ணுற வழக்கு இருக்கும். அதெல்லாம் வழக்குன்னு எடுத்துட்டு வர முடியுமா? உண்மையான கிரிமினலைசேஷன் எங்கே நடந்திருக்கு? சரிங்களா? அதனால உண்மையாக இப்போ சவுத் இந்தியாவிலேயே அதிகமாக வருமான வரி கட்டுற ஒரே இண்டிவிஜுவல் எங்கள் தலைவர் விஜய். அட்வான்ஸ் டேக்ஸே பே பண்ணுறாரு. புரியுதுங்க? இவங்க வந்து இவ்வளோ, அதுக்கு முன்னாடியே இருந்தால் இவ்வளோ காசு எனக்கு வருது, வருமானம் வரல, அதை நான் பார்த்துக்கிறேன். அதான் அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸை 30லேருந்து 40 கோடி பே பண்ணுறவர். அவரை பார்த்து இவங்க என்ன சொல்லிட்டு இது யாராவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காங்க எங்கள்கிட்ட? கனிமொழியோட சொத்து மதிப்பு கடந்த 10 ஆண்டுகள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? காரே இல்லைன்றாரு நம்ம சிஎம். சொந்தமாக அவர்கிட்ட காரே இல்லை. எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் போட்டிருக்காருமா, சிரிக்கிறீங்க நீங்கள். ஆனால் அவர் வச்சிருக்க காரு, புரியுதுங்களா? அது மாதிரி ஊரை ஏமாத்துறவர்கள் இனிமேல் ஏமாற்ற முடியாது. விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, இவங்க என்ன வேணாலும் கலரா கவர்ச்சியான திட்டங்களை கொடுக்கலாம், மக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு. பட் திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது நிறைய மக்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஜாக்டோ ஜியோவை வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யாரு ஜாக்டோ ஜியோ அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அரசு ஊழியர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அரசு ஊழியர்களே வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லையா? அதுக்கப்புறம் இத்தனை அறிக்கை திட்டி வந்தது சார். அப்படியே சிஎம் ஸ்டாலின் போய் பார்த்து ஜாக்டோ ஜியோ வாழ்த்து ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் ஜாக்டோ ஜியோ மேல குற்றம் சொல்லி அறிக்கை விட்டாங்களே. இன்னும் வந்து அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை, புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழிக்கிறதுனே ஒரு குரூப் இருக்குது. அது பிப்ரவரியில் போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, மீடியா அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் காட்டும். இல்ல, நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சத்துணவு ஊழியர்கள் வந்து அதான் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பார்த்து இங்கேருந்து பாக்குறது. நீங்க எல்லா போராட்ட காலத்துக்கு நீங்க போறீங்களா? மீடியா தானே எடுத்து காட்டுது. அப்ப அவங்களுக்கு எது தேவையோ அதை நிறைய எடுத்து காட்டுவாங்க உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது?
ஓகே. அதிமுக ஒரு பக்கம் நீங்க விமர்சனம் பண்ணது இல்லாம, இப்ப அதிமுக வந்து தாவேக்க வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அத நீங்க பார்த்தீங்களா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் வந்து அதிமுகவும் தாவேக்காவ பெருசா தாக்கி பேசினது கிடையாது. முதல் முறையா தாவேக்க அடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட். தே ஆர் நாட் இன் த கேம். அப்படி புரியுதுங்களா? எப்படி சார் சொல்ல முடியும்? பிஎம் சார் பிரைம் மினிஸ்டரே வந்து தமிழகத்துல வந்து இருந்துட்டு இவ்வளவு போது பெரிய 3% தானே. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல 3% தானே. 8% இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? ஏங்கம்மா அண்ணாமலை பிஜேபி அந்த அவர்கள் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 8% ஏன் வந்து அப்புறம் இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லாரும் பிஜேபி அவர் கிளைம் பண்ணி ஒரு சீட் இல்லாம போயிடுச்சுல. அவரு தன்னுடைய எப்போதுமே ரொம்ப முக்கியம் என்னன்னா கட்சி தான் முக்கியம். ம். தனி மனிதர்கள் முக்கியம் கிடையாது. ஆனா அண்ணாமலை பொறுத்தவரையும் நான் தான் முக்கியம். அதனால அந்த கட்சி அப்படி போயிடுச்சு. ஸோ டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, தே ஆர் நாட் இன் த கேம். 3% தானே பிஜேபி இருக்குது. அது கூட அவங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது 15வது 3 டென்யூரில் இருந்தது பிறகு அது கூட அச்சீவ் பண்ண முடியும்னா அந்த கட்சி வேஸ்ட் தானே அர்த்தம். சரி, இது வரைக்குமே வந்து சின்னத்துக்காக உங்களுக்கு தெரியும், நாம் தமிழரா இருக்கட்டும், சில கட்சிகள் வந்து ரொம்ப போராடி இருக்காங்க. ஆனா தாவேக்கு மட்டும் சின்னம் நாம் அப்படின்றது தமிழெல்லாம் sudden- போராடலாமா? அவங்க டேட்டை விட்டாங்கம்மா. உண்மையாக நடந்ததான் நான் சொல்கிறேன். ஓகே. அந்த டேட்டில் போயிட்டு அவங்க கொடுக்கணும். அந்த டேட்டில் அவங்க போகல. இல்ல சொல்லுங்க. அதுவும் அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல. இப்ப விஜய் வந்து கேட்ட உடனே சின்னம் கொடுத்துருச்சு. இல்லைம்மா அவங்க உங்களுடைய டேட் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அடுத்த நாள் ரினியூவல் பண்ணுமா இல்லையா? ரினியூவல் பண்ணுமா இல்லையா? 10 நாளைக்கு நீங்கள் அப்புறம் போனீங்கன்னா இதை ஒருத்தன் எதிரி பார்த்துட்டே இருப்பானா இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? இவன் ரினியூவல் பண்ணா பட்டன் போடுறா அப்படின்னு பிடிட்டானே. அதுதான் நடந்தது. இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே வந்து ப்ரையாரிட்டி நம்பர் 1 இது, ப்ரையாரிட்டி நம்பர் 2 இது, ப்ரையாரிட்டி நம்பர் 3 இதுன்னு 4-5 சின்னம் நீங்கள் கொடுக்கணும். அந்த சின்னத்தை இதுக்கு முன்னாடி யாரும் கேட்காம இருந்திருக்கணும், வேற யார்ட்டும் இல்லாத இருந்திருக்கணும். இது மாதிரி பல்வேறு என்ன சொல்கிறது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, க்ரைட்டீரியா இருக்குல்ல, அந்த க்ரைட்டீரியாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். அதில் கிடைக்குது. இது கொடுத்து தானே ஆகணும். இல்ல அதுலயும் அரசியல் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா இல்லை நீங்கள் தொடர்ந்து- மெட்டிகுலஸாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக அது நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த விசில் சின்னம் கிடைச்சது வந்து பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடப்படுது. ஒரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேசினது வந்து இன்னும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா வந்து விசிலை கொண்டு போய் அவங்க கிட்ட ஊதாதீங்க, ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க கிட்ட ஊதாதீங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து எங்கே தான் ஊதணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? எங்கே தப்பு நடக்குதோ அந்த இடத்துல ஊதுங்க. சீரியஸா ஒன்றும் இல்லை. உங்கள் கிராமத்தில் எங்கேயாவது மணல் கொள்ளை அடிச்சிருந்தா நைட்டு 12 மணிக்கு மணல் திருடினா கூட போங்க, ஒரே ஒரு விசில் மட்டும் அடிச்சு பாருங்க, ஓடுறோம் விட்டுட்டு. போலீஸ் புரியுதா? போலீஸ்காரன் இந்த இடத்துல மாமூல் வாங்கிட்டு இருந்திருக்கான்னு பாருங்க, ஒரு விசில் அடிங்க, ஓடிட்டு வாங்கிருந்து. விசில் வில் ஸ்டாப் த ஃபவுல் கேம். அதானம்மா ஃபுட்பால் மேட்ச்சில் ஒருத்தர் ஃபவுலாக விளையாடுறாரு, ஃபவுல் விளையாடுறாருன்னா என்ன பண்ணுவார் ரெஃப்ரி? பாச்சுன்னு ஒரு ஊதுறாரு. அது அப்படியே நிறுத்தப்பட்டு தான் கேமு. அதே மாதிரி தான் இங்கே திருட்டும் அநீதியும் ஒரு விசிலில் நிறுத்தப்படும். அதே மாதிரி இந்த ஆட்சியோடைய கொள்ளையும் விசிலில் அகற்றப்படும். ஓகே. விசில் கிடைச்சது வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பலரும் பேசுறாங்க. இல்லைம்மா, இது இந்த என்னுடைய எலெக்ஷனுக்காக இவங்க வந்து இது ஆக்சிடெண்ட்டாக பண்ண மாதிரி நான் தோணல. ரொம்ப திட்டமிட்டு கோட்டு படத்துக்கு முன்பே நம்மளுக்கு தேர்தல் சின்னம்னு ஒன்று வந்தால் அது விசில் வைக்கலாம், விசில் கேட்கலாம், ஓகே. இல்லைன்னா மைக் கேட்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல. இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த பாட்டே அமைக்கப்பட்டிருக்கு. மைக் எடுக்கட்டுமா, கேம்பெயின், அதுக்கு விசில் போடு, அப்படிலாம் அது சும்மா ஆக்சிடெண்ட்டாக நடக்கல. ஓகே. அது திட்டமிட்டே இப்போ பண்ணியிருக்காங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அப்போவே எவ்வளோ இன்டெப்த்தாக சின்ன வரையும் யோசிச்சு அதை பாட்டில் வைக்கணுன்றத கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்ல இல்லையா? சிஎம் ஆகணுன்றதே வந்து பல படங்கள்ல வந்து தொடர்ந்து சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது தான் ஓகே விஜய் அவர்களுக்கு வந்து அப்பவே சிஎம் ஆகணும்னு ஐடியா இருந்திருக்கு போல அப்படின்னு தோணுது. கட்சி தொடங்குறது அதுக்கு தான். மிஸ்ஸி இல்ல, சிஎம் ஆகிறது starting-லயே இல்லை, சொல்றேன். சிஎம் ஆகிறதுல ஆசை. நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதுக்கு எங்கே இருந்தால் அதை செய்ய முடியும். ம். அந்த பதவியில் உட்கார்ந்து உங்களுக்கு அதிகாரத்தை கைப்பற்றினா தான் நீங்கள் மக்களுக்கு செய்ய முடியும். அதிகாரம் இல்லைன்னா சிவராஜ் சிங் நடிகர் சொல்லியிருக்காரு, இல்ல நான் வந்து நடிகனா கூட என்னால எதையும் செய்ய முடியும், என்ன நான் செய்ய பதவிக்கு முடியும்? வந்து தான் ஒரே செய்யணும்னு இந்த அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காரு. நேத்து ரெண்டு இந்த நான் எக்ஸாக்டா டேட் தெரியல. கனிம வளம் இருக்குல்ல, கனிம வளைய திருட்டை வந்து நியாயப்படுத்துற மாதிரி இந்த அரசு ஒரு ஜீவோ போட்டிருக்கு. நீ எவ்வளோ எடுத்தாலும் மணல் பரவாயில்ல விடு, ஒரு 20% நீ ஃப்ளாட்டாக கட்டிக்க, ஃபைன் போட்டிருக்க, அவ்வளோதான், உன்னை ரிலீஸ் பண்ணிடுவான்னு ஒரு அரசாணை போட்டிருக்கு. அதை எவ்வளோ பெரிய நடிகராலும் திருத்த முடியுமா? நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு சிஎம் இருந்தால் திருத்த முடியுமா? இப்போ ஆனால் அந்த ஒரு கையெழுத்தில் இந்த ஒட்டுமொத்த கனிம வளத்தையும் பாதுகாக்க முடியுமா? முடியாதா? அப்போ அதுக்கு அதிகாரம் முக்கியம்ல. அந்த அதிகாரத்தை கைப்பற்றினா தான் நீ மக்களுக்கு வந்து சரியான விஷயங்களை செய்ய முடியும்.
இன்னைக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம்னு உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ம். குறைந்தபட்சம் ஊதியம் வந்து 500 ரூபான்னு இருக்குன்னு வைங்களேன். அந்த குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வச்சுட்டு ஒரு குடும்பம் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அதை அதிகரிக்கணும்னா அதிகாரம் வேணும்ல. இப்போ அதிகாரம் ரொம்ப முக்கியமானது இல்லை, வெரி எஃபெக்டிவான ஒரு டூல்ல. அதை கைப்பற்றும் போது தான் நீங்கள் மக்களுக்கு சரி செய்ய முடியும், மக்களுக்கு உண்மையான ஒரு நல்ல நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் என்ஜிஓவாக இருக்கலாம். ம். என்ஜிஓ என்ன பண்ணும்? ஒரு பெரிய மாற்றத்துக்கு எதிராக மாற்றம் விடாமல் வராமல் அது பார்த்துக்கும். அந்த வேலை தான். அதனால என்ன பயன்?